இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தேவ தூதர்களை குறித்தது. நீங்க நிறைய பேருக்கு தேவ தூதர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கிறதே சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஆண்டவர் தேவ தூதர்களை உருவாக்கி இருக்கிறார். மனுஷன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் தேவ தூதர்களை உண்டாக்கி இருக்கிறார். இந்த தேவ தூதர்களிலே பல வகைகள் இருக்கிறார்கள். கேருபீன்கள், சேராபீன்கள், மிகாவேல், கேப்ரியேல், இப்படிலாம் இவர்களை நாம் வகைப்படுத்தலாம். இதுல பாருங்க, இந்த சேராபீன்கள், கேருபீன்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையில அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்தை காப்பவர்களாகவும் இரவும் பகலும் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கேப்ரியேல் கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அனுப்புகிற செய்திகளை கொண்டு வந்து அந்த வார்த்தைகளை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். மிகாவேல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்காக வந்து யுத்தம் பண்ணுகிறவர்களாக உதவி செய்கிறார்கள். ஆகவே தேவனே, எனக்காக நீர் வைத்திருக்கிற அந்த தூதனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை அக்னாலஜ் பண்ணணும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார். எத்தனையோ சம்பவங்கள் நம்ம கேட்கிறோம். ஆபத்தான சூழ்நிலையில அதோட முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எப்படி அதுல இருந்து காப்பாற்றப்பட்டோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. தெய்வாதீனமா நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்க கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த ஆபத்திலிருந்து நம்ம அழிந்து போகாதபடி அவர் காப்பாற்றி இருப்பார். சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரால பதிவு செய்யப்பட்ட அந்த ஃபுட்டேஜில் மிக வேகமாக திடீரென்று யாரோ ஒருவர் வந்து அப்படியே அவங்கள காப்பாற்றிட்டு போற மாதிரி ஃபுட்டேஜ்லாம் பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் தேவனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காக அனுப்பப்படுகிற தூதர்கள் செய்கிற வேலை. நல்ல செய்திகளை வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் கேட்க கர்த்தர் அனுப்பின போது அந்த தூதர்கள் வந்து அவங்கள்ட்ட பேசினதெல்லாம் நம்ம பார்க்குறோம். குழந்தைகள் பிறப்பதை குறித்து, தேவ திட்டத்தை குறித்து, தேவன் செய்ய போகிற காரியங்களை குறித்த தகவல்கள் எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தவான்கள் சத்துருக்களுக்கு பயந்து எதிரிகளை மேற்கொள்ள முடியாதோ என்று கர்த்தரை நோக்கி அவருடைய உதவிக்காக ஜெபித்த போது கர்த்தர் தம்முடைய தூதர்கள் அனுப்பி அவர்களுக்காக யுத்தம் பண்ணதெல்லாம் நம்ம பைபிளை பார்க்கணும். அப்ப நமக்காக, நமக்கு உதவி செய்வதற்காகவே கர்த்தர் தூதர்களை வச்சிருக்கிறார். அவங்க உங்களுடைய தேவைப்படும் நேரங்களில் ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே உடைய தூதருக்கு கட்டளை எடுங்கப்பா, இந்த குறிப்பிட்ட நபரை போய் நான் சந்திக்க போறேன், அவர் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும், உடைய தூதன் எனக்கு முன்னாடி அனுப்புங்க. அல்லது இந்த குறிப்பிட்ட காரியம் எனக்கு தடையா இருக்கு, உடைய தூதனை அனுப்பி அந்த தடையை நீங்க விலக்கி போடுங்க. இந்த இடத்துக்கு போறது எனக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை, நான் போகும்போது எனக்கு வேண்டிய பாதுகாப்புக்கு உடைய தூதனை நீங்க அனுப்புங்க. இப்படிலாம் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டு இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்க நானே என்னை பாதுகாக்க வேண்டியது இருக்கு, நான் அவங்கள்ட்ட சொல்லி இவங்கள்ட்ட சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க பத்திரமா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. எப்போ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே பதட்டமா இருக்கு. இப்படிலாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்காகவே கர்த்தர் தூதர்களை நியமித்திருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க, உங்களுடைய யுத்தங்களை உங்களுக்காக செய்ய, உங்களுக்கு தேவையான நல்ல செய்திகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுத்தர, இதெல்லாம் அனுபவிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். உன்னத அனுபவங்களினாலே ஆசீர்வதிக்கப்படுவோம். தகப்பனே, தேவ தூதர்கள் செய்யும் பணிவிடைகள் எல்லாம் அனுபவிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.